ஹாய் ஆல், நான் உங்கள் ஸ்னேகா. எல்லோரும் மணாலி போகலாம் வாங்க. நான் நைட்டே பஸ் பிடிச்சி மயிலாடுதுறையிலேருந்து சென்னை வந்துட்டேன். மார்னிங் அம்மா வீட்டில் போய் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏர்போர்ட் வந்துட்டோம். இப்போ போர்டிங் முடிச்சுட்டு சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம். செம்ம எக்ஸ்பென்சிவாக இருக்குது பிரேக்ஃபாஸ்ட். ஒரு வாட்டர் பாட்டில் 100 ருபீஸ் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃபுட்டும் வாட்டர் பாட்டிலும் கேரி பண்ணிக்கோங்க. நீங்கள் மணாலி போகணுன்னா 2 வழி இருக்குது. ஒன்று வந்து டெல்லி போய் அங்கேருந்து ஓவர் நைட் வால்வோ பஸ்ஸு மார்னிங் போய் மணாலி ரீச் ஆவீங்க. நான் வந்து சண்டிகர் ஏர்போர்ட் தான் நியரஸ்ட் ஏர்போர்ட் சொல்லிட்டு புக் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஏர்போர்ட் இருக்குது, புண்டார் ஏர்போர்ட். அது வந்து குல்லூவில் இருக்குது. அது கிட்டத்தட்ட மணாலி கிட்டேயே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ பெட்டர் வந்து சண்டிகரே போகலாம். இல்லை நீங்கள் பட்ஜெட்டில் போகணுன்னா டெல்லி கூட போகலாம். பட் எனக்கு ஃப்ளைட் ஃபேர் வந்து டெல்லிக்கும் சண்டிகருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரல. டெல்லிக்கு வந்து 6000, சண்டிகருக்கு 7500 நான் பே பண்ணியிருக்கேன். ஸோ நான் சண்டிகரே போய் அங்கேருந்து மணாலி போயிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டேன். வெளியே 20 ரூபா விற்கிற இந்த யூனிபிக் குக்கீஸ் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா 200. கண்டிப்பாக வாங்காதீங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ சண்டிகரில் இறங்கி இங்கேருந்து மணாலி போகிறோம். சண்டிகர் முடிஞ்ச உடனே மணாலி ஹைவே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மணாலி ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே ரைட் எடுத்தால் 80 கிலோமீட்டர்ஸில் ஷிம்லா. இல்லை நீங்கள் ஷிம்லா போகல, அப்படியே மணாலி ஹைவேல ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து நமக்கு வர பிளேஸ் பார்த்தீங்கன்னா கசோல் வந்து 40 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு திருப்பி 40 கிலோமீட்டர் வெளியில் வரும் ஹைவேஸ் ரீச் பண்ண. ஹைவேஸ் ரீச் ஆனோடனே ஸ்ட்ரைட்டாக போனால் மணாலி. நீங்கள் வந்து ஷிம்லா போகிறீங்களா கசோல் போகிறீங்களான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்ஸ்டாவில் செம்ம ஹைப் பார்த்துட்டு கசோல் போனேன். கசோல் ரீச் ஆக நைட் ஆகிடுச்சு. நான் ஸ்டே பண்ண பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராயல் கேசில். நிறைய கேம்ப்ஸ் இருக்குங்க கசோலில். அது வந்து ஒரு பார்ட்டி பிளேஸ், கோவா மாதிரி தான். பட் ஆனால் என்னென்னா செம்ம ட்ரக்ஸ் அதெல்லாம் அங்கே இருக்கனால எனக்கு வந்து கேம்ப் ஸ்டே வந்து சேஃபாக ஃபீல் பண்ணல. குழந்தை வேறு இருந்தனால ரொம்ப கோல்டாக இருக்கும் கேம்ப்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹோட்டலே புக் பண்ணிட்டேன். ஹோட்டலே வந்து எனக்கு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் நான் வந்து ஒரு பேக்கேஜ் டூரில் புக் பண்ணியிருந்தேன். பட் நான் வந்து உங்களுக்கு பேக்கேஜ் டூர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்களாவே புக் பண்ணலாம். எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதாவது ஐடியா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பிகாஸ் பேக்கேஜ் டூர்லாம் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து அவங்க புக் பண்ணி தருவாங்க. பட் நம்மளே நல்லா சர்ச் பண்ணி பண்ணோன்னு சொன்னால் நம்ம சூப்பராக புக் பண்ணலாம். அதை விட உங்களுக்கு இது சம்மந்தமாக ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ட்ரிப்பு பிளான் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நாங்கள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன மார்க்கெட் ரோடு இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தோம். அங்கே நிறைய சீஸ் கேக்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் மணிக்கரன் கிளம்பிட்டோம். எஸ், மணிக்கரன் தான் அங்கே இருக்க ஒரே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போகிற வழி இப்படி தான் இருந்தது. அப்படியே ஒரு ரிவர் சைடில் போயிட்டே இருந்தோம். மணிக்கரனில் வந்து 3 பிளேசஸ் இருக்குது. ஒரு குருத்வாரா இருக்குது, ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது, இன்னொரு டெம்பிள் ஒன்று இருக்குது. குருத்வாராவில் வந்து 24 ஹவர்ஸும் ஃபுட் அண்ட் ஸ்டே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து நார்மலாக இருக்க ஸ்டே எனக்கு ஓகேனா நீங்கள் அங்கே கூட போய்ட்டு ஸ்டே பண்ணலாம். ஃபுட்டும் அங்கே 24 ஹவர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சிவன் டெம்பிள் போனேன். அங்கேயும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அந்த ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்ஸ் வந்து சும்மா சொல்லக்கூடாது, தட்டிக்க முடியல, அவ்வளோ செமையாக இருந்தது. அதை நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து மணாலி போகிறேன். மணாலி போகிற வழியிலே நகர்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு அங்கே தான் போகிறோம். நான் அங்கே போயிட்டு நகரில் லஞ்ச் சாப்பிட்டுட்டு மணாலி ரீச் ஆக ஈவினிங் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் டே எனக்கு இப்படி தான் போயிடுச்சு. பட் காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் நான் என்ன பிளேஸ் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கரன் மட்டும்தான். ஏன்னா கசோல் வந்து செம்ம ஆஃப் ரோடாக இருந்தது. ஆஃப் ரோட்னா அந்த ஹைவேஸ்லேருந்து உள்ளே போயிட்டு வெளில வர அந்த 40 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் செம்ம ஆஃப் ரோடாக இருந்தது. பட் நான் கசோல் போகிறதுக்கு ஷிம்லா போயிருந்தேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பிளேஸும் பார்த்துருப்பேன். லேட் நைட் ரீச் ஆகிருக்க மாட்டேன், முன்னாடியே ரீச் ஆகிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய நாள் மணாலி ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா மட்டும் கசோலில் உங்கள் ஐட்டினரியில் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் இப்போது நகர் போகிறேன். நகர் பார்த்திங்கன்னா ஒரு கேசில் இருக்குது, ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ் வந்து ட்ரெக்கிங் தான் பண்ணி போகணும். நான் வந்து அங்கே ட்ரெக் பண்ணி போகிறதில்ல, ஏன்னா பாப்பா இருக்கா. நம்ம வந்து அந்த கேசலுக்கு தான் போகிறோம். போகிற வழியே செம்ம ஆப்பிள் ட்ரீஸ்லாம் இருந்தது. நான் சில ஃப்ளவர்ஸ்லாம் பிக் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கவே செம்ம அழகாக இருந்தது இந்த ஃப்ளவர்ஸ்லாம். பிங்க் கலர் பிளாசம்ஸும் நிறைய இருந்தது. கிட்டத்தட்ட மணாலி நெருங்க நிறைய ஸ்னோ கவர்டு பீக்ஸ்லாம் நான் பார்த்தேன். லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம். செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஆனால் ட்ராவல் தான் ரொம்ப டீடியஸாக இருக்குது. உங்களுக்கு கார் ட்ராவல் ஒத்துக்காது அப்படின்னு சொன்னால் டெல்லியில் இறங்கி ஓவர் நைட் ஓல்வோ புக் பண்ணிட்டுங்க. தூங்கிட்டே வந்து காலைல மணாலியில் 7 மணிக்கு இறங்கிடுவீங்க. இல்லை எனக்கு கார் ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் சண்டிகர் வந்து கூட வரலாம். நெக்ஸ்ட் நம்ம நகர் கேசல் போயிட்டோம். அங்கே ஒரு ஷால் ஷாப் இருக்குது. அங்கே ரொம்ப சூப்பராக ஷால்லாம் கம்மியாக விற்கிறாங்க. ஏன்னா அது கவர்மெண்ட் ரன் ஷாப். வெளியில் வாங்கினீங்கன்னா செம்ம ஸ்கேமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் ரன் ஷாப்ஸில் மட்டும் வாங்குங்க. இதுதான் அந்த நகர் கேசல். ஃபுல்லாக வுட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பீஸா கஃபே மாதிரி கூட இருக்குது. அங்கே கூட நீங்கள் ஃபுட் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது பீஸா. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து வெளியில் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தேன். இந்த ஒரு ஃபோட்டோக்கு 50 ருபீஸ் கொடுத்து எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. மணாலி போயிட்டு அடுத்து நம்ம எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மணாலி போகிறது விஷயமா ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.